மூட்டுக்கள் வலிமையாக இருக்க என்ன செய்யலாம்? சித்த மருத்துவத்தில் சித்தர்கள் சொல்லியிருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமே உடல் உள்ளுறுப்புகளை நம்ம ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு தான். இப்போது ஜாயின்ட் பெயின் ரொம்ப சிவியர் ஆயிடுச்சுங்க, ஆர்த்ரைட்டிஸ் ரொம்ப பாடாப்படுத்துது. ஸோ இதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீ ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி, மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை தாங்க சொல்லிட்டாங்க. ஸோ அது மாதிரி ஒரு கண்டிஷனில் இருக்கீங்களா, அதுக்கு முன்னாடி இதெல்லாம் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு அறுவை சிகிச்சை தேவை. முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த கால்சியம் டிஃபிஷியன்சி இருக்கும்போதே நமக்கு என்ன ஆகுனா ஜாயின்ட் பெயின் சிவியராக இருக்கும். ரொம்ப நாளாக ரொம்ப வருஷமாக மூட்டு வலியினால் அவதிப்படுறவங்களும் நிறைய பேர் இருக்கீங்க. இந்த வலி அதிகமாக அதுவும் இந்த மெனோபாஸ் டைமில், மெனோபாஸ் முடிச்சதுக்கு அப்புறம் தான் பெண்களுக்கு இந்த பிரச்சனை பெரிய பூதாகாரமாக தலையெடுக்குதுன்னே சொல்லலாம். அப்போது இந்த கால்களில் நமக்கு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை வரைக்கும் போகிற அளவுக்கு என்ன நடக்குது, கால்சியம் லெவல் நம்ம உடலில் குறையாமோ, கால்சியம் லெவல் குறைஞ்சதுன்னா உங்களுக்கு என்ன நடக்குது, கால்சியம் லெவல் குறையிறது மட்டும் இல்லாமல் மூட்டு எலும்பு தேய்மானம், கைகளை எல்லா மூட்டுமே, ஷோல்டர் ஜாயிண்ட்டில் நிறைய பேருக்கு பெயின் ஏற்படும், இன்ஃப்ளமேஷனும் ஏற்படுது. இந்த இன்ஃப்ளமேஷன்லாம் தடுக்கிறதுக்கு நம்ம ஹெல்த்தியாக என்னென்ன சாப்பிடலாம், அப்போது கால்சியம் நிறைந்த உணவுகளை நம்ம எடுக்கணும் இல்லைங்களா? அப்போ எல்லாருக்குமே மைண்டில் கால்சியம் நிறைந்த உணவுகள் அப்போ கட்டாயமாக இந்த வயதிற்கு அப்புறம், ஒரு 45 வயதிற்கு அப்புறம் கால்சியம் உணவின் மீது அதிகமான கவனம் செலுத்தணும். ஏன்னா ஒரு சிலருக்கு இந்த மெனோபாஸ்க்கு அப்புறம் கிடுகிடுன்னு நமக்கு தாங்க முடியாத அளவுக்கு வெயிட் கெயின் ஆக ஆரம்பிச்சிடும், மூட்டு வலியும் அதிகமாக இருக்கும். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சா மூட்டு வலி அதிகமாக இருக்கே, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குங்க. இதை நம்ம பேலன்ஸ் பண்ணுறதுக்கு தான் தொடர்ந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, கால்சியம் நிறைந்த உணவுகளை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ பாலை தவிர வேறு எதுலங்க கால்சியம் நிறைஞ்சிருக்கு அப்படின்னா, வணக்கம், நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். மூட்டுக்கள் வலிமையாக இருக்க என்ன செய்யலாம்? சித்த மருத்துவத்தில் சித்தர்கள் சொல்லியிருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமே உடல் உள்ளுறுப்புகளை நம்ம ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு தான். இப்போது ஜாயின்ட் பெயின் ரொம்ப சிவியர் ஆயிடுச்சுங்க, ஆர்த்ரைட்டிஸ் ரொம்ப பாடாப்படுத்துது. ஸோ இதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீ ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி, மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை தாங்க சொல்லிட்டாங்க. ஸோ அது மாதிரி ஒரு கண்டிஷனில் இருக்கீங்களா, அதுக்கு முன்னாடி இதெல்லாம் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு அறுவை சிகிச்சை தேவைப்படாது. என்ன காரணத்தினால நமக்கு ஏற்படுதுன்னா, சிலர் இளம் வயதுலேருந்தே ரொம்ப நேரம் நின்றுக்கிட்டே இருக்கிறது, ரொம்ப தூரம் நடக்கிறது, அதே மாதிரி சரியான ஹெல்த்தியான ஃபுட் எடுக்கிறது கிடையாது. இந்த மாதிரி நிறைய விஷயங்களால் கால்சியம் லெவல் குறைபாடு ஏற்பட்டு மூட்டுக்களில் எலும்பு தேய்மானம் அப்படின்ற ஒரு பிரச்சனை உங்களுக்கு ஏற்படுதுங்க. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா, இந்த கால்சியம் டிஃபிஷியன்சி இருக்கும்போதே நமக்கு என்ன ஆகுனா ஜாயின்ட் பெயின் சிவியராக இருக்கும். ரொம்ப நாளாக ரொம்ப வருஷமாக மூட்டு வலியினால் அவதிப்படுறவங்களும் நிறைய பேர் இருக்கீங்க. இந்த வலி அதிகமாக அதுவும் இந்த மெனோபாஸ் டைமில், மெனோபாஸ் முடிச்சதுக்கு அப்புறம் தான் பெண்களுக்கு இந்த பிரச்சனை பெரிய பூதாகாரமாக தலையெடுக்குதுன்னே சொல்லலாம். அப்போது இந்த கால்களில் நமக்கு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை வரைக்கும் போகிற அளவுக்கு என்ன நடக்குது, கால்சியம் லெவல் நம்ம உடலில் குறைய ஆரம்பிச்சிடும். அப்போது கால்சியம் லெவல் குறைஞ்சதுன்னா உங்களுக்கு என்ன நடக்குது, கால்சியம் லெவல் குறையிறது மட்டும் இல்லாமல் மூட்டு எலும்பு தேய்மானம், கைகளை எல்லா மூட்டுமே, ஷோல்டர் ஜாயிண்ட்டில் நிறைய பேருக்கு பெயின் ஏற்படும், இன்ஃப்ளமேஷனும் ஏற்படுது. இந்த இன்ஃப்ளமேஷன்லாம் தடுக்கிறதுக்கு நம்ம ஹெல்த்தியாக என்னென்ன சாப்பிடலாம், அப்போது கால்சியம் நிறைந்த உணவுகளை நம்ம எடுக்கணும் இல்லைங்களா? அப்போ எல்லாருக்குமே மைண்டில் கால்சியம் நிறைந்த உணவுகள் அப்படின்னு சொன்னாலே நமக்கு பால் தாங்க நினைவுக்கு வருது. பாலை விட கால்சியம் சத்துக்கள் நிறைந்த உணவுகள் என்ன இருக்குது? ஏன்னா ஒரு சிலர் இப்போ பால் நாங்கள் எடுக்கிறது கிடையாதுங்க, எனக்கு பாலே பிடிக்காது, அப்போ நான் கால்சியம்க்கு எங்கே போகிறதுன்னு மாதிரி நிறைய டவுட் கேட்குறீங்க. பாலில் மட்டும் இல்லைங்க, பாலை விட அதிகமான 5 மடங்கு 10 மடங்கு கால்சியம் நிறைந்திருக்கிற உணவுகளை நீங்கள் எடுத்துக்கோங்க. எஸ்பெஷலி பெண்கள். ஸோ கட்டாயமாக இந்த வயதிற்கு அப்புறம், ஒரு 45 வயதிற்கு அப்புறம் கால்சியம் உணவின் மீது அதிகமான கவனம் செலுத்தணும். ஏன்னா ஒரு சிலருக்கு இந்த மெனோபாஸ்க்கு அப்புறம் கிடுகிடுன்னு நமக்கு தாங்க முடியாத அளவுக்கு வெயிட் கெயின் ஆக ஆரம்பிச்சிடும், மூட்டு வலியும் அதிகமாக இருக்கும். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சா மூட்டு வலி அதிகமாக இருக்கே, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குங்க. இதை நம்ம பேலன்ஸ் பண்ணுறதுக்கு தான் தொடர்ந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, கால்சியம் நிறைந்த உணவுகளை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ பாலை தவிர வேறு எதுலங்க கால்சியம் நிறைஞ்சிருக்கு அப்படின்னா, கீரை வகைகள். ஸோ சொல்லவே வேண்டாம், முருங்கைக்கீரையில் அதிகமான கால்சியம் இருக்குது, பாலக்கீரை, பசலைக்கீரை, அருகீரை. ஸோ இதில் மாதிரி கீரைகள் எல்லாமே, முக்கியமாக அகத்திக்கீரை, மாதம் 2 முறை நீங்கள் அகத்திக்கீரையை பயன்படுத்துங்க. உங்கள் உடலில் நல்லாவே நமக்கு கால்சியம் லெவல் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ கால்சியம் லெவல் நமக்கு உடலில் மெயின்டைன் ஆகிறதுக்கு
கீரை வகைகள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தவறாமல் கீரை வகைகளை பயன்படுத்திக்கோங்க. பாலை விட இதில் கீரை வகைகளில் அதிகம் கால்சியம். அதுக்கப்புறம் வேறு என்னங்க நம்ம மூட்டுக்களை வலிமையாக்குறதுக்கு கால்சியம் நிறைந்த உணவுகள் அப்படின்னு பார்த்தோம்னா கருப்பு எள்ளு. ஸோ எள்ளு நம்ம தினம்தோறும் ஒரு ஸ்பூன் அளவாச்சும் நீங்கள் எடுத்துக்கலாம். அதே மாதிரி நல்லெண்ணெய் சமையலுக்காக இருக்கட்டும், இல்லை நம்ம உணவு நீங்கள் ஏதாவது சாப்பிட்றீங்கனாலும் நம்ம நல்லெண்ணெய் சேர்த்து அதை பயன்படுத்தலாம். இதுலேயும் நிறையவே கால்சியம் லெவல் அதிகமாக இருக்குங்க. அதே மாதிரி நீங்கள் சீஸ் எடுக்கலாம், பன்னீர் எடுக்கலாம். இது எல்லாமே உங்களுக்கு கால்சியம் லெவலை அதிகப்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி சில வகையான ஸ்ப்ரவுட்ஸ் பயிறு வகைகளை எடுத்துக்கோங்க. அந்த முளைக்கட்டிய பயிறு வகைகள் எடுக்கும்பொழுது நமக்கு நல்லாவே கால்சியம் லெவல் இன்க்ரீஸ் ஆகுது. முளைக்கட்டிய கொண்டை கடலை இதில் எல்லாம் புரோட்டீன் அதிகம் தான், அதே சமயம் கால்சியமும் இதில் அதிகமாக இருக்குது. ஸோ முளைக்கட்டிய கொண்டை கடலை, பச்சை பயிறு, கருப்பு உளுந்து, முளைக்கட்டிய எள்ளு இது எல்லாமே நீங்கள் பயன்படுத்தும் போதும் கால்சியம் இதில் அதிகமாக இருக்குது. ஸோ வெஜிடபிள்ஸ் காய்கறிகளை பொறுத்த வரைக்கும் சுண்டைக்காய் ரொம்ப முக்கியமானதுங்க. அந்த மூட்டுக்களில் இருக்கக்கூடிய வலிகளை போக்கவும் கால்சியம் குறைபாட்டை நமக்கு நிவர்த்தி செய்யவும் சுண்டைக்காய் ரொம்ப முக்கியம். முருங்கை ரொம்ப முக்கியங்க. அதே மாதிரி கோவக்காய், கொத்தவரங்காய் இது எல்லாமே நீங்கள் எடுத்துக்கும் போதும் மூட்டுக்களில் இருக்கக்கூடிய வலி நமக்கு நல்லாவே குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ மூட்டு வலி நமக்கு குறைய ஆர்த்ரைட்டிஸ் பிரச்சனையும் வாதமும் நமக்கு குறைய ஆரம்பிச்சிருங்க. சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய நிறைய மூலிகை மருந்துகளை பற்றி நான் சொல்கிறேன். இந்த மெடிசன்ஸை எடுக்கும்பொழுதும் வலிகள் நமக்கு நல்லாவே குறையும். முதல்ல வெயிட் கெயின் ஆகிற மாதிரி உணவுகளை சாப்பிட்றத தவிர்க்கணும். ஒரு சிலருக்கு மூட்டு வலி இருந்தாலும் எனக்கு சுகர்லாம் கிடையாதுங்க, கொலஸ்ட்ரால் கிடையாது, நார்மலாக இருக்கேன், அப்போ என்ன உணவு வேணாலும் நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு நீங்கள் இருந்தீங்கன்னா வெயிட் கெயின் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா மூட்டு வலி இன்னும் அதிகமாகும். அப்போது அதிகமான இனிப்போ இல்லை நமக்கு அதிகமான உப்போ இருக்கக்கூடிய அந்த மாவுச்சத்தினால் செய்யப்பட்ட உணவுகளை நீங்கள் தவிர்த்துக்கோங்க. எக்ஸ்டர்னலாக வெளிப்பிரயோகமாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சில தைல வகைகள், முடக்கர்த்தன் தைலம் இருக்குது, எருக்கு தைலம் இருக்குது, இதை நம்ம அப்ளை பண்ணலாம். ஸோ எருக்கு தைலம்லாம் பார்த்திங்கன்னா மூட்டு வலியை நல்லாவே மேனேஜ் பண்ணுங்க. நல்லா நமக்கு வலி இருக்கக்கூடிய இடத்துல எருக்கு தைலத்தை அப்ளை பண்ணிவிட்டு வெந்நீர் ஒற்றடம் கொடுக்கலாம். ஸோ வெந்நீர் ஒற்றடம் கொடுக்க கொஞ்சம் கொஞ்சமாக மூட்டுக்களில் இருக்கக்கூடிய வலி நமக்கு நல்லா குறைய ஆரம்பிச்சிருங்க. அதே மாதிரி குதிகால் வலி இன்னும் ஒரு சிலருக்கு அதிகமாகவே இருக்கும். ஸோ மூட்டு வலியோடு சேர்ந்து குதிகால் வலியும் இருக்கும். ஏன்னா அதிகமான உடல் எடை இல்லையா, உங்களோட உடல் எடை அதிகரிக்க மூட்டு வலியோடு சேர்ந்து குதிகால் வலியும் இருக்கும். ஸோ இதுக்குமே நம்ம எருக்கன் தைலத்தை பயன்படுத்தலாம். ஸோ இதை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு வெந்நீர் ஓட்டடம் கொடுத்துட்டே வரணும். ஸோ வெந்நீர் ஓட்டடம் கொடுக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடலில் இருக்கக்கூடிய வாதம் நமக்கு நல்லாவே குறைய ஆரம்பிச்சிடும். இதில் ஸ்பெஷலாக இன்னொன்று சொல்லட்டுங்களா, நம்ம வஜ்ரவள்ளி அப்படின்னு சொல்லக்கூடிய பிரண்டை. ஸோ பிரண்டையை நம்ம மருந்தாக எடுத்துக்கலாம். ஸோ துவையலாக நீங்கள் பயன்படுத்திக்கலாம், இல்லை பிரண்டை பொடியாக நம்ம எடுத்துக்கலாம். பிரண்டை வடகம், அதாவது பிரண்டை கற்ப மாத்திரைகளாகவும் நமக்கு கிடைக்குது. ஸோ இந்த மாத்திரைகளை நம்ம பயன்படுத்தும் பொழுதும் மூட்டு வலி நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குது. இதில் ஸ்பெஷலான மெடிசன்ஸ் காயகற்ப மருந்துகளும் நிறையவே இருக்குது. ஸோ இதில் நம்ம சொல்லி எடுக்கும்பொழுது அந்த கற்ப மருந்துகளாக எடுக்கும்பொழுது நம்ம மூட்டுக்களில் வாதம் சார்ந்த பிரச்சனைகளும் நமக்கு குணமாக ஆரம்பிக்குது. ஸோ சீந்தில் சார்ந்த மருந்துகளோ கழிச்சிக்காய் சார்ந்த மருந்துகளோ நம்ம பயன்படுத்தலாம். முக்கியமாக அந்த வலியும் வீக்கமும் குறைப்பதற்கு கழிச்சி. ஸோ இந்த கழிச்சிக்காய் மருந்தாக சூரணமாகவோ இல்லை மாத்திரையாகவோ நீங்கள் பயன்படுத்தலாம். ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய மூட்டு வலி குறையிறதுக்கும் இந்த கழிச்சிக்காய் இது சேர்ந்த மருந்துகளும் நம்ம பயன்படுத்திட்டு வரலாம். வாதம் சார்ந்த பொருட்கள் மொத்தமாக நம்ம தவிர்த்துட்டு இந்த வழிமுறைகளை ஃபாலோ பண்ணுங்கள். மூட்டுக்களில் இருக்கக்கூடிய வலி வீக்கம் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ உங்களுக்கு மூட்டுக்கள் தொடர்பான பிரச்சனைகளுக்கு சித்த மருத்துவ ஆலோசனைகள் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி.